சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அஜித் குமாரினுடைய அந்த மரணத்துக்கு திரை உலகமே மௌனமாக இருக்கிற போது ஒரு மனிதநேயம் மிக்கவராக அதுக்கு நீங்கள் ஒரு முதல்ல குரல் கொடுத்துருந்தீங்க. இது தம்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை பற்றி நாம் இது சொல்ல வேண்டாம். பட் எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னாக்க இது எப்படி நியாயம்? அதான் நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விபத்தில் இறந்தவருக்கு கூட இந்த அளவுக்கு காயம் இருக்காது உடம்புல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்க இவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கும் பொழுது அந்த அம்மையார் எப்படி இவர்கிட்ட சாவியை கொடுத்து வண்டியை கொண்டு போய் விடுனாங்க? இவங்களை தேடலை, இவங்களை விசாரணைக்கு கூப்பிடல அப்படின்னாக்க இவங்க எதுக்கு ஊர் போகணும்? வெளிப்படையாக இந்த விஷயத்தை கடுமையாக கண்டித்து நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. இதற்கான எதிர்ப்பு ஆதரவு உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்துச்சு? மற்ற திரைத்துறை நண்பர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அதை எதிர்பார்த்து இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவிகள் களத்துக்கு போராட வர்றாங்க. எங்களுடைய கணவர்கள் சாதாரண காவலாளர்கள், அவங்க உயர் அதிகாரிகளினுடைய கமாண்டுக்கு கட்டுப்பட்டுறவங்க. எல்ஐசி பில்டிங் மேலே தலைகீழ உழு, நாளைக்கு நீ இன்ஸ்பெக்டர் சொன்ன செய்வாங்களா? அது உனக்கு மண்டை உடைக்கணும்னா மட்டும் நீ செய்ய மாட்டேன், இன்னொருத்தனை அடிச்சு மண்டையை உடைக்கணும்னா மட்டும் நீ செய்வியா? இது எப்படி நியாயம்? இது எப்படி அவருடைய மனைவி கேட்குறாங்க? ஒரு சாதாரண பிரஜை இது மாதிரி என்னோட நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறையில் போய் புகார் சொன்னா இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுமாண்ணே? எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரைட்டு, ஓகேப்பா, நகை திருடவா, எஃப்ஐஆர் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. இப்படி காட்டு முன்னாடி தினமும் அடித்து கொள்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இதுக்கப்புறமாவதுன்னு இந்த காவல்துறையினரோட மூன்றாந்தரமான அந்த விசாரணை ஸ்டைல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாற்றணும், மாற்றப்பட வேண்டும். வாயில் மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றுறது, அவனுடைய பிறப்புறுப்புல மிளகாத்தூளை போடுறது, இதெல்லாம் என்ன? இது திருபுவனம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா? திருப்பு முனை அப்படின்னாக்க நீங்க அது உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ் சினிமாவினுடைய ஆகச்சிறந்த கலைஞன், மதிப்புக்குரிய அண்ணன் MS பாஸ்கர் அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்கண்ணே. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி தான் நம்ம இது பண்ணோம். மறுபடியும் நீங்கள் திடீர்னு நேற்றுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாங்கின ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் ஆமாம், ரைட்டு, கூட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க பாருங்கள். வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறோம். நான் கேட்டு என்ன அன்றைக்கி எதுவும் குறைவாக இதாக விட்டு போச்சு டைமிங் பற்றி? அது மட்டும் இல்லைண்ணே, சில செய்திகள் நான் கேள்விப்பட்டேன். அதாவது நல்ல விஷயமா தானே? நல்ல விஷயமா கேள்விப்பட்டேன். அண்ணன் கதையின் நாயகனா ஒரு திரைப்படம் பண்றதா நான் செய்தி. அப்படி கிடையாது தம்பி. நீங்க இந்த கிராண்ட்ஃபாதர்ன்ற படத்தை பத்தி யாரும் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அது இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. 16ஆம் தேதியிலேருந்து தான் எனக்கு ஷூட்டிங்கு. சரி. அது ஒரு டைட்டில் ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி. நான் கதை நாயகனா என்னன்றது கேட்கல. எனக்கு கதை கேட்டேன், பிடிச்சிருந்தது, கேரக்டர் பிடிச்சிருந்தது. சரி, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு. கிராண்ட்ஃபாதர் நீங்க தான்? ஆமா, கிராண்ட்ஃபாதர் ஐட்டன்ல ஏற்கனவே புரோட்டகனிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி, கதை மாந்தன் அப்படி சொல்லலாம், ஹீரோன்னு சொல்லலாம். அது எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை ஹீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த தம்பி டைரக்டர் அன்பு மகன் ராகுல் எழுதியிருந்தாருன்னா அது ஓகே. சரிதான் சரிதான். என்னுடைய நண்பர் ஸ்ரீநாத்னு அவர் ஒரு நடிகர் தான். ஸ்ரீநாத் சந்தானம் படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பண்ணார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவர் இதில் ஒரு இபியாக இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அவர் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பண்ண. சரி ரைட்டு, கேரக்டர் நல்லா இருக்குன்னா பண்ண வேண்டியதானே, அதில் என்ன இருக்குது? அது ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நான் நினைக்கிறதே இல்லை தம்பி. நல்ல கேரக்டர் இருந்தால் பண்ணுறது தான். புரியுதுண்ணே. ரொம்ப அந்த கேரக்டரை பற்றி எதுவும் கேட்க போறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நீங்கள் படப்பிடிப்பை நீங்கள் ஆரம்பிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு படத்துலையும்
ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தில் உங்களுடைய உடல் மொழி, நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்தியிருந்த விதம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு முழு படத்தில் உங்களை அந்த மாதிரி பார்க்கணுங்கிற ஆசையில் கேட்குறேன். நீங்கள் தான் வேஷம் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. ரொம்ப பிரமாதமான கேரக்டர் அது. பிடல் காஸ்ட்ரோவோட கதாபாத்திரம். ஆமாம், அது அப்புறமா ஏதோ காரணங்களால் தள்ளி போயிருக்கு. பண்ணலாம், மறுபடியும் உறுதியாக பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவாஜி அப்பாவை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். சரி. அவங்க வந்து நிறைய பேரை பார்ப்பாங்க. யார் போய் அவங்கள்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட என்ன பாடி லாங்குவேஜ் இருக்குது, அந்த கேரக்டர் ஸ்டடி என்ன மாடுலேஷன் இருக்குது, அவங்கள்ட்ட என்ன மேனரிசம் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு அப்பாவை பற்றி இப்போ படித்ததுனால நமக்கும் அது நம்மளும் அது மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாக்கா அதை வந்து அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அப்படி பண்ணுறது தான் அது. அது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல பெயர் வாங்கி கொடுத்துருக்குங்கும் போது உண்மையான பாருங்க. நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில முற்றிலும் உங்களோட இதுவரைக்கும் நீங்க நடிச்சது மாதிரி இல்லாம அது முற்றிலும் மாறுபட்டு இருந்துச்சு. ஆமா, அதுக்கு இப்ப நீங்க சொல்றது ஒரு பெரிய ஒரு காரணம் இல்லை. அதுக்கு வந்து அந்த எழுதிய தம்பி இயக்குனரையும் வந்து நம்ம விட்டுற முடியாது. சரிதான். அவரும் இப்படி இந்த அளவு இருக்கட்டும் சார், இப்படி இருக்கட்டும் சார் அப்படின்றதெல்லாம் அவங்க இது பண்றாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய கற்பனையில் உதித்த ஒரு விஷயத்தை நாம் வந்து அதை கரெக்ட் பண்ணுறோம், ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதுதானே ஒரு கலைஞனுடைய கடமை. என்ன இப்போ கிராண்ட் ஃபாதருக்கு தயாராகிட்டீங்களா? அதுக்கு தான் இந்த கெட்டப்பு. ஓ சரி. நம்ம அதுக்கு தான் இந்த கெட்டப்பு. அது ஒரு விக்கு ஒன்று, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணோம். அது அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணோம், அதை ப்ரோமோ பண்ணோம். சரி, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, இப்போ அது இன்னும் ப்ரோமோ இன்னும் ரிலீஸ் பண்ணல. சரி, 16ஆம் தேதியிலிருந்து அந்த படத்துக்கு ஷூட்டிங் கண்டினியூஸாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கேன். சரி. அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, சமீபத்தில் வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் அஜித் குமாரினுடைய இது கொடுத்துருந்த அந்த மரணத்துக்கு திரையுலகமே மௌனமாக இருக்கிற போது நீங்கள் ஒரு திரைக்கலைஞர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதநேயம் மிக்கவராக அதுக்கு நீங்கள் ஒரு முதல்ல குரல் கொடுத்துருந்தீங்க. இது வந்து தம்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை பற்றி நாம் வந்து இது சொல்ல வேண்டாம். அவங்கவுங்களுடைய பிரியம், இது பேசுறதும் பேசாமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய இது. பட் எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னாக்க வந்து இது எப்படி நியாயம் அப்படின்றது தான் எனக்குள்ளே தோணுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம பத்திரிகையில் வந்து ஊடகங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல, வெறுமனே ஒருத்தர் வந்து வாய்மொழியாக சொன்னதை வச்சுக்கிட்டே வந்து வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தனிப்படை வந்து இந்த பையனை வந்து தாக்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணால், யாரோ ஒரு தம்பி வந்து மறைந்திருந்து அதை வந்து வீடியோ எடுத்து அதை வந்து வெளியிட்டிருக்காரு. அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. சரி, இதே மாதிரி தான் வந்து சாத்தான்குளம், ஆமாம், பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுக்கும். ஆனால் இப்போ வர்ற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பேருடைய அந்த அடித்து கொல்லப்பட்டார்கள் இல்லையா, அதில் கூட இந்த பையன் உடம்புல இருந்த அளவுக்கு காயம் இல்லைன்ற. ஆமாம், 40க்கும் மேற்பட்ட காயங்கள், 44 காயங்கள். அதான் நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விபத்தில் இறந்தவருக்கு கூட வந்து இந்த அளவுக்கு காயம் இருக்காது உடம்புல அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்க வந்து, இவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கும் பொழுது அந்த அம்மையார் எப்படி வந்து இவர்கிட்ட சாவியை கொடுத்து வண்டியை கொண்டு போய் விடுனாங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க ஏதோ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போனாங்க, அப்போ நகை இருக்கக்கூடாது, வண்டியில் கட்டி வச்சோம். சரி, ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோடனே அதை எடுத்து போட்டிருக்கலாமே. இன்னும் ஒன்று, இது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கலாம். எனக்கு தோன்றியதை நான் கேட்கிறேன். அதே மாதிரி வந்து வண்டியில் அவ்வளவு 9.5 பவுன் ஏதோ நகையை வச்சுட்டு சாவி யாராவது கொடுப்பாங்களா? இயல்பாகவே கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் என் வண்டியை வந்து வேலட் பார்க்கிங் கூட கொடுக்க மாட்டேன். புரியுது. நீங்கள் எங்கே நிறுத்தணும்னு சொல்லுங்கள், நான் நிறுத்திக்கிறேன். வேண்டாம், ஏன்னு கேளுங்களேன், நம்மளே ஏதாவது ஒரு பணத்தை எடுத்து ஏதாவது செலவு பண்ணியிருப்போம். புரியுது. இந்த வேலட் பார்க் பண்ண எடுத்தானோ சின்ன ஒரு சந்தேகம் வரும். ஆமாம்.
அது தேவையில்லை. அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து இப்போ புகாரில் வந்து என்னமோ சாவியை இவங்க கையிலேருந்து பிடுங்கி அந்த பையன் கொண்டு போய் நிறுத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி அது வாய்ப்பு பண்ணுவாங்களா? அது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மா ஒரு ஒரு காவலர் ஒருத்தர் பேசியிருந்தது வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க, ஐயா நாங்கள் நிறுத்தினோம், அதுக்கப்புறமா அவங்க வண்டி இப்போ கோயம்புத்தூர் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவங்கள வந்து தேடலை, இவங்கள வந்து விசாரணைக்கு கூப்பிடல அப்படின்னாக்க இவங்க எதுக்கு ஊர் ஊரா போகணும்? அதானே, இவங்க மேல பிழை இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு. ரைட். இப்போ அடிச்சாங்களே அந்த பையனை, உயிர் போயிடுச்சு அந்த பையனுக்கு, நகை கிடைச்சிச்சா? கிடைக்கல. இப்போ இவங்க வீட்டில் எங்கேயாவது வச்சுருந்தாங்க நகையை, இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சி மனசாட்சிப்படி இவங்க வந்து ஐயா என் வீட்டில் தான் ஏன் நகை இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பையனுடைய உயிர் வருமா? வராது. எவ்வளவு காசு கொடுத்தாலும், என்னென்ன வேலை கொடுத்தாலும். இதான் சிறிது நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவருடைய சொந்த ஊரில் ஒரு பையன் வந்து வெயிலாக இருக்குன்ட்டு போய் ஒரு திண்ணையில் உட்காந்துருந்துருக்கான், ஒரு வீட்டு திண்ணை. சரி சரி. அந்த ஊரில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து அவர் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார், அங்கே உட்காருவார், பேசிக்கிட்டு இருப்பார், எல்லாரும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், எல்லாருக்கும் வேண்டியவர். இவர் இந்த வீட்டுக்கு போக இவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வாட்ச் வச்சேன் எங்கன்னு தெரியல. அப்படியா, எங்கே வச்சுங்க? என்ன இது? இல்லை இந்த மாதிரி வந்து யார் வந்தா வீட்டுக்கு? அடுத்த இவர் கேள்வி. இல்லை அந்த பையன்தான், ஏதோ ஒரு பேரை சொல்லி, சேகரோ முத்துவோ குமாரோ ஏதோ ஒரு பேரை சொல்லி அவன் தான் வந்து இங்கே திண்ணையில் உட்காந்துதான், அவன் கூட உள்ளே வரல. சரி நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டர். சரி. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர் சொல்லியிருக்காரு இந்த வாத்தியார், சரி அவனை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னா என்னன்னே புரியல அந்த பையனுக்கு. எங்கடா 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 எங்கடான்னு கேட்டால் அடிச்சிருக்காங்க. எங்கடான்னா என்னன்னு தெரிஞ்சா தானே எங்கடான்னு தான் பதில் சொல்ல முடியும். இவர் வாத்தியார் நல்லா கேளுங்க, நல்லா அடிச்சு கேளுங்க. இது சில பேருடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு வக்கரம். புரியுது. ஒருவன் அடிபடுவதை, ஒருவன் வந்து இம்சிக்கப்படுவதை, துன்புறுத்தப்படுவதை பார்த்து ரசிப்பதுன்றது சில பேருக்கு வந்து ஒரு சாடிசம்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள, அந்த மாதிரி. அப்போ அவன் அடிச்சு என்னென்ன கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து, சார் இல்லை சார் வாட்ச் இருக்கு சார். எங்க? குளிக்கும்போது அந்த பழைய வீடு பார்த்தீங்களா, பாத்ரூம்ல உள்ள வந்து அந்த நிலைப்படியில் அந்த இடம் அங்கே கைட்டு வச்சுட்டு குளிச்சிருக்காங்க. அதை மறந்துட்டு இவங்க தேடி இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்கும்போது இருந்திருக்கு. புரியுது. சரி போடா அப்படின்னு துரத்திட்டாங்க. இந்த பையன் ஒரு நாள் மது குடிச்சிட்டு இந்த பையன் வந்து அங்கே அந்த டீ கடைக்கிட்ட உட்காந்துக்கிட்டு, என் தலைக்கு மேலே ஏமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் ஏதோ குடிச்சுட்டு வளர்றான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதியான சாப்பாட்டுக்கு இந்த வாத்தியார் வந்து சைக்கிளில் போகிறார் வீட்டுக்கு. சரி. அப்போ இவர் என்னுடைய நண்பர், அவர் இப்போ இல்லை, காலமாட்டார், அவர் அங்கே இருந்திருக்காரு. சரி. அப்போ இந்த டீ கடையில் வந்து ஒரு பெரிய இந்த பேரல் மாதிரி ஒரு இது, அதுக்குள்ளே இதெல்லாம் கொட்டிட்டு ஒரு அடுப்பு மாதிரி இந்த பரோட்டாலாம் போடுறது. ஆமாம். இந்த சவுக்கு கட்டைகள்லாம் போட்டு வச்சு. ஆமாம். அதில் சில இது முடிச்சா இருப்போங்க பார்த்தீங்களா, அந்த சவுக்கு கட்டை. ஆமாம். அதை எடுத்துட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த வாத்தியார் இடுப்புலேயே ஒரு அடி அடிச்சிருக்காங்க சைக்கிளில் கிராஸ் பண்ணும்போது. ஓஹோ. இவர் கீழே விழுந்தோன்னு 2 பக்கமும் காலை வச்சுக்கிட்டு, நான் ஒன்றுமே பண்ணல எனக்கு அடி வாங்கி வச்சுட்டேன்னு தலையிலேயே போட்டு அடித்து அந்த அவருக்கு தலையே இல்லையாம். அச்சோ, நச்சு எடுத்துட்டான். அதுக்கப்புறமா வந்து இந்த சீருடை அணியாத காவலர்கள் வந்து சரி வாப்பா என்னப்பா அது போப்பா, அது என்னத்துக்கு இந்த பையனை போய் அடி வாங்கி வச்சு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். அப்போது இது ஒரு என்னன்னு உண்மை தெரியாமல் போய் அந்த பையனை அடி வாங்கி வச்சது தப்பு தானே, மிகப்பெரிய தப்பு. இப்போது என்னென்னா சைலேந்திர பாபு ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்த தனிப்படைன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாங்க.
அது மாதிரி சாத்தான்குளம் விஷயத்தில் வந்து இந்த எஃப்ஓபின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டாங்க. அடிப்பது என்பது ஐயா இப்போ விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து போச்சு. அந்த காலத்தில் வந்து அடித்தாங்க, கொண்டாங்க, உண்மையை வரவழைக்கிறதுக்கு நகத்தை பிடுங்கினாங்க. இந்த கிட்டி கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாண்டிலியன்ஸ் ஐயா உன்னோட எழுத்துல எல்லாம் வருவது, கையை வந்து முறுக்கிறது கயத்தில் வச்சு, இது மாதிரி சித்திரவதைகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போது சிம்பிளுங்க, ஒன்றும் கிடையாது. இந்த பையனையும் கூப்பிட வேண்டியது, அந்த புகார் கொடுத்த அம்மையாரையும் கூப்பிட வேண்டியது, 2 பேருக்கும் பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறது, உண்மை கண்டறியும் சோதனை நடத்துறது. சரியா போச்சு இல்லையா? யாரையும் துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குமே. இவன் நகையை வச்சுருக்கேன்னு சொன்னான்னா அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்லுவான், அடி தாங்க முடியாமல் நான் இங்கே வச்சுருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு இருக்கான். இல்லை, இது இயல்பாக அந்த விசாரணை நடக்கிற போது சொல்கிறது தான். அடி தாங்க முடியாமல் அந்த கொஞ்ச நேரம் அந்த வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, ஆமாம் ஐயா நான் தான் எடுத்தேன், அவன் சொல்கிறது பொய் இல்லையே. ஆமாம், என்னை எப்படி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து வீடியோ எடுத்து ஒரு பையன் போட்டிருக்கேன். ஆமாம், அதே இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மனசு அப்படியே பதச்சு போச்சு. இப்போ நீங்கள் வெளிப்படையாக இந்த விஷயத்தை வந்து கடுமையாக கண்டித்து நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. இதற்கான எதிர்ப்பு, ஆதரவு உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்துச்சு? மற்ற திரைத்துறை நண்பர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அதை எதிர்பார்த்து நான் கொடுக்கலையே தம்பி. ஆதரவையோ எதிர்ப்பையோ எதிர்பார்த்து நான் கொடுக்கலையே. என் மனதில் தோன்றியதை நான் சொல்லியிருக்கேன். சரிதான். இப்போ குடும்பத்தினர் வேண்டான்னு சொன்னாக்கா, நான் சொல்லாமல் இருந்துட்டேன்னாக்கா, நான் வந்து இந்த மனிதாபிமானத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன்னு அர்த்தம். இவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னாக்கா எனக்கு கிரீடம் வச்சுட்டதா அர்த்தம் கிடையாது. அது சரி. என்னுடைய மனசாட்சி எனக்கு இதை சொல்லுன்னு சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ சாத்தான்குளம் இந்த இது என்ன, அதுக்கப்புறமா வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த விஷசாராயம் அருந்தி இறந்தது. ஆமாம், இதனால எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறதுனால மாண்புமிகு முதல்வர் அண்ணனுக்கு தானே இது வந்து இழுக்கு, கெட்ட பேர். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அண்ணங்கிட்ட என்னுடைய ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க, கடுமையாக எந்த துறையை சேர்ந்தவர்கள் தவறு செய்திருந்தாலும் சட்டப்படி இப்போ இது சட்டப்படி கிடையாது இந்த தாக்குதல்ன்றது. இல்லை, கிடையாது கிடையாது. எஃப்ஐஆர் போடலை. ஆமாம், குற்றம் நடந்துச்சாங்கிறத முறையா 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கல. கார்ல நகை இருந்துச்சான்னு தெரியல. ஆமா. அப்படிங்கும் பொழுது அண்ணன் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இனிமேல் நடக்காமல் அவர் கொஞ்சம் கடுமையா எந்த துறையை சார்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி தவறு செய்தாலும் அவர்கள் மீது ஈவிரக்கம் இல்லாமல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்னு வைங்க. புரியுதுண்ணே. இங்கே எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் சரியில்லைன்னாக்க, இது ஒரு தடவை சென்னையில் வந்து ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்து தம்பி. சரி. எங்கேயோ ஒரு நிலநடுக்கம் வந்து அதனுடைய அதிர்வு இந்த வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி, அங்கே எல்லாரும் கீழே வந்து நிற்கிறாங்க. அவங்கள போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு பேட்டி கொடுக்கறதுக்குன்னு சில பேர் ஆர்வமாக முன்னாடி வந்துடுவாங்க. அதில் ஒரு அம்மா வந்து பேசுது. என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நிருபர். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் வந்து படுக்க வச்சுருந்தான். திடீர்னு பார்த்தாக்கா கட்டில் தட்டுன்னு ஆடிச்சு. நர்சம்மா கிட்ட என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கம்னு இருந்தாங்க. சரி, திரும்பி ஆடிச்சுங்க. அப்போ தான் பூகம்பம் வந்துக்குதுன்னு குழந்தையெல்லாம் தூக்கின்னு ஓடி வந்துட்டாங்க. இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஆகாத, அரசாங்கம் தாங்க என்ன செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணும், பூமியை பிடிக்குமா? அரசை வந்து எதற்கு குறை சொல்றதுன்றது ஒரு இது இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. நான் அதில் கூட நான் அந்த அறிக்கையிலே சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்கும் அரசை குறை கூறலாமா அப்படின்றது கிடையாது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் இந்த இதில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க செய்கின்ற தவறு ஆள்பவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தானே உண்மை. அதாவதுண்ணே, இப்போ இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய படுகொலை நடந்தபோது எதிர்க்கட்சியாக வந்து மதிப்புக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப களத்தில் நின்று அதுக்கு எதிராக வந்து
போராடினாங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு நீதி வேணும்னு நின்னாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வருகிற போது, அவங்க கையில போலீஸ் துறை இருக்கிற போது, இங்க அந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடாதேங்கிற உணர்வுல தான் எல்லாருமே பேசுறாங்க. நீங்க அதை சரி செஞ்சிருக்கணுமே. எப்படி? அதாவது இந்த மாதிரியான கஸ்டடி மரணங்கள் நடந்திருக்க கூடாது. காவல்துறைக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா ஆர்டர்ஸ் போட்டிருக்கணும். சரி, 1 2 இல்லைண்ணே. இல்ல இந்த இந்த 4 ஆண்டு காலத்துல 28க்கும் மேற்பட்ட இந்த காவல் நிலைய மரணங்கள் 25வது. ஆமா, 25 மரணங்கள் காவல்துறையில நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த அத்துமீறலை, இந்த அராஜகத்தை முதலமைச்சர் கவனம் எடுத்து சரி செஞ்சிருக்கணுமேங்கிறதுல தான் கேக்குறாங்க எல்லாம். இப்ப இந்த மாதிரி பண்ணுங்கன்னு முதலமைச்சர் என்ன சொன்னார்? இல்ல, அது சொல்லல. அப்ப பண்ணாதீங்கன்னு தானே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தானே சொல்லியிருப்பாரு. ஆமா, இங்க கீழே இருக்கிறவர்கள் கேட்கல, என்ன பண்ண முடியும்? இல்ல, சரியான சட்ட நடவடிக்கை அவங்க மேல பாஞ்சிச்சுன்னா அவங்க ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்படும். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ இது பண்ணாங்களா, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல இன்னும் பிணை கூட கொடுக்காம அவங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப இவங்களுக்கும் இந்த 6 பேர் காவலர்கள் அடித்துக் கொண்டார்களா, அவங்களுக்கும் அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். 24 பேரை அடித்து கொல்லப்பட்டு அந்த 24 பேரும் கவனமும் பெறல. அவங்க யாருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்கிறதும் தெரியல. 24 பேரும் அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி அடித்து கொல்லப்பட்டார்களா? இல்ல 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 இல்ல, அது இல்ல. அப்ப அதான் சொல்றேன்னா, ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்க அதை கடைப்பிடிக்கலன்னாக்கா என்ன பண்ண முடியும்? பதவி நீக்கம் தான் செய்ய முடியும். அவர்கள் மேல் வழக்கு போட முடியும். ஒரு சாதாரண ஒரு மனிதன் 5-6 பேர் சேர்ந்து, இப்ப நம்ம 5-6 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு கொண்டோம்னு வச்சுங்க இல்லையா, அப்ப நமக்கு என்ன தண்டனை? நமக்கு சட்டம் மரண தண்டனை கொடுக்கும், ஆயுள் கொலை குற்றம். இப்ப மரண தண்டனைன்றதே இல்லைன்னு வைங்க, கொலை குற்றம், ஆயுள் தண்டனை கொடுக்கும். ஆமா, அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப அந்த இப்ப இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவிகள் களத்துக்கு போராட வர்றாங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய கணவர்கள் சாதாரண காவலாளர்கள். சரி, அவங்க உயர் அதிகாரிகளினுடைய கமாண்டுக்கு கட்டுப்பட்டுறவங்க. உயர் அதிகாரி ஏன் அந்த உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படல? அதான் அரசினுடைய உயர் அதிகாரி சொன்னார், என்ன நீ என்னவா இருக்க, நான் இந்த மாதிரி போலீஸா இருக்கேன், LIC பில்டிங் மேலே தலைகீழ உழு, நாளைக்கு நீ இன்ஸ்பெக்டர் சொன்ன செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்புறம் அது உனக்கு மண்டை உடைக்கணும்னா மட்டும் நீ செய்ய மாட்ட, இன்னொருத்தனை அடிச்சு மண்டையை உடைக்கணும்னா மட்டும் நீ செய்வியா? இது எப்படி நியாயம்? இது எப்படி அவருடைய மனைவி கேட்குறாங்க? இப்போ நீ எப்படியா செஞ்ச? நீ அப்ப சொல்லு, யார் செய்ய சொன்னதுன்னு சொல்லு. இதானே இப்ப பப்ளிக் கேட்கிற கேள்வி. அதானே அந்த இடத்துல மாநில அரசு அந்த உயர் அதிகாரிகளையும் கைது செய்து அவர்களையும் சிறைப்படுத்தியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? அப்ப அரசு உயர் அதிகாரிகள் தவறு செய்யறவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்களா? இந்த கேள்வி மக்களுக்கு வருதுன்னு. மக்களுக்கு வருது, தண்டிக்கப்படணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் இல்லையா? ஆமா, அது அவங்களுக்கு யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும், அவங்கள பதவி இறக்கமோ பதவி நீக்கமோ ஏதாவது செய்யணுங்கிறது தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இனிமேல் பட்டு அவங்கள பதவி நீக்கம் பண்ணியும் பதவி இறக்கம் பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படி நடக்காமல் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, இன்னும் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுதான் நான் முதல்ல அண்ணனுக்கு வேண்டுகோள் வச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உடைய வேண்டுகோள். விசாரணைன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, இதே மாதிரி ஒரு திருட்டு கேஸ் காவல்துறை பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு நொறுக்கிறத படமா பண்ணியிருந்தாங்க. இது போல செய்வது தவறுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் திரைக்கலைஞர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல இருந்து எந்த பாடத்தையும் காவல்துறை கத்துக்கலையே. அது இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம். எல்லாருமே பார்த்தோன்னு தலையை சொல்லிடுறாங்க இல்லையா? அது சரி. அப்ப இது எல்லா இடத்துலையும் CCTV கேமரா இருக்குன்றதும் தெரியும். ஆமா, அப்படியும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பழைய பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இவர்கள் எல்லோரையும் தனித்தனியாக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா,
எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் துறை இருக்குது, சாட்சிக்கு ஆதாரத்துக்கு சிசிடிவி கேமரா இருக்குது, இருந்தாலும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இவர்கள் திருந்தலை. இவர்களுக்கு என்னமோ ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அடித்தாக்க பெரிய வீரம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒரு சாதாரண பிரஜை வந்து இது மாதிரி என்னோட நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறையில் போய் சொன்னான், புகார் சொன்னான், வெர்பலாக வாயால் சொன்னால் இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுமாண்ணே? எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் சொல்கிறாங்களே, இந்த அம்மையாருக்கு வந்து அதிகாரிகள் லெவலில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க யாரோ இருக்கிறாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்கன்னு. இப்போ திருபுவனத்தில் நடந்ததுக்கு மானாமதுரையிலிருந்து தனிப்படை வந்ததுன்னு சொல்கிறாங்க. புரியுது. எதுக்கு? அப்போ இங்கே திருபுவனத்துல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? கம்ப்ளைண்ட் இங்கே தானே கொடுத்துருக்கணும். ஆமாம், இந்த போலீஸ் தான் விசாரணை செஞ்சுருக்கணும். இவங்க விசாரிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த தம்பிங்களெல்லாம் விட்டுட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து ரைட்டு ஓகேப்பா நகை திருடனே வா, எஃப்ஐஆர் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, கோர்ட்டில் ஒப்படைங்க. இப்படி காட்டு முன்னாடித்தனமாக அடித்து கொள்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை, உறுதியாக இல்லை. இல்லை இல்லை, அப்புறம் இது எப்படி? அப்போ இவர்களே சட்ட மீறல் தானே பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இதைத்தான் வந்து நம்ம நீதி அரசர் SM சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு ஒரு கொலைகாரன் கூட இவ்வளவு சித்திரவதை செய்து யாரையும் கொலை செய்யறது இல்ல. தனிப்படைன்றது எதுக்கு அமைப்பாங்க? ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆமா, அதாவது ஒரு குற்றவாளி, ஒரு கொலை குற்றவாளி, ஒரு தீவிரவாதின்னு கூட சொல்லக்கூடாது, பயங்கரவாதி. ஆமா, இவர்கள் தப்பித்து போனால் அவர்களை பிடிக்கிறதுக்கு தானே தனிப்படை. இது ஒரு பாவம், ஒரு பையன் 28 வயசு, அவங்க ஆத்தா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அந்த பையனை, அவங்க டெம்பரவரியா தான் வந்து ஒரு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கான். எடுத்தான் அப்படின்றது சிசிடிவி கேமரா இருக்கு, இல்லை இடத்துல இருக்கு. அப்போ அதில் பார்த்தா தெரிய போகுது இந்த பையன் வண்டி எடுத்து நவுத்தினா. அப்போ ரைட்டு, வண்டி வந்து எனக்கு நவுத்தது, எனக்கு வண்டி ஓட தெரியாது, நான் இன்னொருத்தரை வச்சு நவுத்து நிறுத்தினேன்னு அந்த பையன் சொன்னான்னு சொன்னாங்க. அந்த இன்னொருத்தர் யாரு? அவரையும் விசாரிக்கல. அதான் இதே போல அவரை விசாரிச்சிருக்கணும்ல. என்னுடைய ஒரே கேள்வி தாங்க, எனக்கு வேல்யூபிள் திங்ஸ் வண்டியில இருக்கு, நீங்க ஏங்க சாவியை கொடுத்தீங்க? இது அடிப்படையா இருக்கிற கேள்வி. அந்த பையன் வந்து சாவியை புடுங்கிட்டு போய் நான் நவுத்து நிறுத்துறேன்னு சொன்னாக்க நீங்க விட்டுருவீங்களா? அப்ப நீங்க கேட்பீங்கல்ல, நீ யாரையா என் வண்டியை நவுத்து நிறுத்துறதுக்குன்னு? அப்போ அந்த அம்மாவுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னாக்க நீ எங்கே நிறுத்தணும்னு, இப்போ நான் சொல்கிற மாதிரி எங்கே நிறுத்தணும்னு சொல்லி நான் கொண்டு போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுத்தி லாக் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் கண்ணாடி உடஞ்சி உள்ள இருக்கிற பொருள் ஒருவேளை நகை இருந்திருந்தால், அது காணாமல் போயிருந்தால், நீ தானே இப்போ வாட்ச்மேன் இந்த மாதிரி வண்டியை நிறுத்தினேன் கண்ணாடி உடைச்சாருங்க அப்போ கூட என்ன கேட்பாங்கன்னு, நீங்கள் எதுக்குமா அவ்வளோ நகையை வண்டிக்குள்ளே வச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. நிச்சயமா. இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு புள்ளைய போட்டு அடித்து கொள்றதுனாக்க இது அராஜகம் தானே. அது இப்போ இந்த விஷயத்தில் என்ன, உங்களை போன்றவர்களுக்கு, இந்த சமூகம் குறித்து, இந்த செயல்பாடு குறித்து கவலைப்படுகிற உங்களை போன்றவர்களுக்கு என்ன நடந்தால் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக உணர்வீங்க? இல்லை, இந்த மாதிரி நடக்காமல் இருந்தாலே நாங்கள் திருப்தியாக உணர்வோம் இல்லையா? நாம் சொல்கிறேன். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது பாருங்கள், நிறைய பேருக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆமாம், பங்காளி சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் நேற்றுக்கே நம்ம திருபுவனத்தில் அவர் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தது, அவருக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கல. பல பேர் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, பப்ளிக்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இது பண்ணது தப்பு அப்படின்ட்டு. அப்போது அமைதியாக இருக்குமானால், இந்த கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் விடுவார்களானால் அரசாங்கத்திற்கும் ஒரு தலைவலி கிடையாது, அண்ணனுக்கும் இது மன உளைச்சல் கிடையாது, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கும் ஒரு ரைட், ஓகே அமைதியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா? நிச்சயமா. இப்போ இந்த பையனை போட்டு அடிச்சு கொண்டாச்சு, பாவம், அவங்க குடும்பத்துக்கு என்ன ஏது, இப்போ அவங்க தம்பிக்கு ஏதோ வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களாம். அது ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாக்கா அப்புறம் அவங்க இங்கேருந்து அரேபியாவுக்கு போகிறாங்களா? அது என்ன சரி, 800 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் தள்ளி போயெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேலை கொடுப்பது ரைட்டு, அது ஒரு ஆறுதல் தான். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஃபோன் பண்ணி வந்து அப்படி ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ வேலை இருந்திருக்கான் அவருக்கு மனசுக்குள்ளே, என்னடா தலைவலி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது
அவருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நிச்சயமா நிச்சயமா. இப்போ இந்த அஜித்குமார் இறந்து போனதுல வந்து அண்ணன் அவர்களுக்கு என்ன சந்தோஷமா? இல்ல அது கிடையாது. இல்ல கிடையாது. இல்ல இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரசியல் நெருக்கடி உருவாயிருக்கு இப்போ. இருக்கு. அதுதான். அப்ப இது மண்ட குடைச்சல் தானே. அதான் அதுதான் சொல்றேன் நான். சரிண்ணே, இதுக்கப்புறமாவதுண்ணே இந்த காவல்துறையினரோட மூன்றாந்தரமான அந்த விசாரணை ஸ்டைல் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. மாற்றணும், மாற்றப்பட வேண்டும். என்னதான் அதிகாரிகள் உத்தரவிட்டாலும் அடிச்சு விசாரிங்கன்னு சொன்னா கூட மனசுல இவங்களுக்கு ஒரு ஈவிரக்கம் வேணும் இல்லை? இதுதான் நான் கேட்டிருந்தேன். மனிதத்தன்மை வேணும். உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டாலும் உங்களுக்கு மனதில் வந்து ஈவிரக்கம் வேண்டாமா? அடித்து கொள்பவர்களுக்கு ஈவிரக்கம் வேண்டாமான்னு கேட்டேன். அந்த பையனுக்கு காதில் ரத்தம் வந்திருக்குதான், தலையில் வந்து பிளட் கிளாட் ஆகிருக்குதான், சிகரெட்டால் சூடு வச்சுருக்கிறாங்களாம். அப்போ ஒட்டுமொத்தமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவரை அந்த தம்பி கஞ்சா குடித்து பழக்கமே இல்லாத கஞ்சா குடிக்க வச்சு ஒரு மயக்க நிலையில வந்து அவரை விசாரிச்சிருக்காங்க. உடல் கூறியல் பண்ணவங்க சொல்றாங்க குடல் முழுதும் வந்து மிளகாய் பொடி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன விதத்துலங்க? எந்த சொல்லுங்க. வாயில மிளகாத்தூளை கரைச்சி ஊத்துறது, அவனுடைய பிறப்புறுப்புல மிளகாத்தூளை போடுறது, ஆசன வாயில மிளகாத்தூளை போடுறது, இதெல்லாம் என்ன? இது வந்து அந்த காலங்களில் வந்து இப்படி இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அதனால வந்து இந்த சித்திரவதைகள் பண்ணி தான் உண்மையை வர வைக்கணும். பெரிய ஒற்றர்கள், எதிர் நாட்டு ஒற்றர்கள், இவங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்றது இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆமாம். இப்போ எவ்வளவோ விஞ்ஞானம் இதாகி போச்சு. அவங்க உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹார்ட் பீட்டு படப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு. புரியுது. அப்போ அதில் சொல்லி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் சொல்கிறது. அந்த அம்மா நகையை வச்சாங்களான்றதும் இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் தெரிஞ்சிடும். இந்த பையன் எடுத்தானான்றதும் தெரிஞ்சிடும். எடுத்தானான்றது தெரியாமையே ஒரு பையன் அடிச்சு கொள்றது நியாயம் இல்லை இல்லையா? புரியுது. இன்றைக்கும் வந்து காவல்துறை மேல் எனக்கு ஒரு பெரிய காதல் உண்டு. நான் ஒரு மீட்டிங்கில் போய் பேசும்போது கூட அப்போ தான் டானாக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் எனக்கு வந்து பிடிஏ போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் போய் பேசும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு இது காவல்துறை, எனக்கு இது காதல் துறைன்னு சொன்னேன். இப்போ கூட நான் சமீபத்தில் வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து இந்த குடிச்சுப்புட்டெல்லாம் டூ வீலரில் போகிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கல்ல, அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட போய் பண்ணிட்டு வந்தேன். ஓ சரி. ஆமாம். எனக்கு அதில் வந்து ரொம்ப இது உண்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு கொஞ்சம் வயத்தறிச்சலாக இருக்குது. காவல்துறையில எத்தனையோ மரியாதைக்குரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா இப்ப வருகிற இந்த இளைஞர்கள் ஒரு மனிதனை அடிச்சு துன்புறுத்துறதுல இன்பம் காண்றது மாதிரி இருக்கு. அப்ப அப்படின்னாக்கா வந்து இவர்களுக்குள் இந்த முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இது வந்தது, மனிதனுக்குள் ஒரு மிருகம்னு ஒரு தொடர் ஒன்று வந்தது. சரி. அந்த மாதிரி வந்து பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடான்னு. அப்ப இந்த மிருகம் கொஞ்சம் அதிகமா வந்து வெளியே தலை தூக்கும் பொழுது இந்த மாதிரி இல்ல. ஆமா, கமல் சார் சொல்றாரு பாதி மிருகம் பாதி, அந்த மாதிரி. அது எல்லாருக்குள்ளயுமே உண்டு தம்பி. புரியுது. அதை நம்ம அடக்கி வைக்கிறோம். புரியுது. அடங்கு வேணான்னு. அதுக்குதான் ஆன்மீகம். ஆமா, எல்லாம் இதெல்லாம் பண்றோம். அப்படிங்கும் பொழுது இவனை வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க ஓவர் அடிச்சு அந்த பையன் உயிரை பறிச்சு இதெல்லாம் நடந்து இப்ப பெரிய மண்டை குடைச்சல், எல்லாருக்கும் மண்டை குடைச்சல் தானே இது. அண்ணே, திருபுவனம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா? திருப்பு முனை அப்படின்னாக்க நீங்க வந்து அது அப்ப அந்த முதல் லாக்அப் மரணத்திலே ஏற்படுத்திருக்கணுமே. இதுவும் கடந்து போகும்னு தானே போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. 24 முடிஞ்சு இப்ப 25வது. இந்த ஸ்டெர்லைட் போராட்டம், ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மரணம், இவைதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா திருபுவனம் வந்து ஒரு அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்தாதா? அரசியல் திருப்பு முனைன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? ஆட்சி மாற்றம் நடந்துருமான்னு கேக்குறீங்களா? ஆட்சி மாற்றம் ஏற்படணும், அதிகார அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருப்பவர்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகும். நெருக்கடின்றது ஒத்துக்கிறேன். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்றதெல்லாம் மக்கள் வாக்களிப்பதை பொறுத்து தானே இருக்கு. அது சரி. அவரவர்களுடைய இது ரைட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று நடந்தது, நமக்கு என்னப்பா ஆட்சி நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னாக்கா அப்படியே தொடரும்.
இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வெறுத்துட்டாக்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். அடுத்து வர்ற ஆட்சியாளர்கள் ஒழுங்காக பண்ணலைன்னாக்க மீண்டும் வந்து ஏற்கனவே ஆண்டவர்களே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தானே நடக்குது. புரியுது புரியுது. அதனால இதெல்லாம் நம்ம வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா, அதிருப்தியை ஏற்படுத்துமா அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது தம்பி. புரியுதுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு என்ன கேட்டிங்கன்னாக்கா அது என் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயம். அதை வெளியில் நான் சொல்கிறது நாகரிகம் இல்லை. யாருக்கு வாக்களித்தோம்னு நான் சொல்ல மாட்டேன். அது சரி, அது சரி. அப்போ வந்து இது போன்ற இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது. தொடர்ந்து இல்லை, ஒரு தடவை கூட நடக்கக்கூடாது. புரியுது. ஆனால் இவர்கள் இது மாதிரி பண்ணிட்டு அது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்துது இல்லையா? புரியுது இல்லையா? அப்படிங்கும் பொழுது நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் அவர்கள் இதை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இனிமேல் பண்ணீங்கன்னாக்க சரியாக இருக்காது. நீங்கள் பதவி நீக்கப்படுவீர்கள், பதவி பறிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. இல்லை, நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் வந்து நடைமுறைப்படுத்தும். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் அவனையே அங்கே கொல்லலை. அந்த சார் இதுதான் என்னுடைய கேள்வி. அதான் ஏன் அவனை பிளாஸ்டிக் பைப்பில் அடிச்சிருக்கணும்ல? அவனுக்கு முளாப்படி கரைச்சி ஊற்றிருக்கணும்ல? கரெக்ட் இல்லையா? நிரூபணமான ஒரு விஷயம் இது. நிரூபணம் ஆகாதது. ஆமாம், நிரூபணம் ஆகாமல் ஒருத்தனை அடிச்சு கொள்றீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிரூபணம் நடந்துதா இல்லையான்றது தெரியாமல் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. நடந்தது தெரிஞ்சும் ஒருத்தன் வந்து காலில் கட்டு போட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்கான். ஆமாம். அப்போ அந்த மாதிரி இது தெரியல. ஆமாம். ஆனால் குற்றவாளின்றாங்க, அது தெரியுது இல்லை. இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை, ஆயுள் பூரா ஜெயிலேயே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், எனக்கு வயசான அம்மா இருக்காங்க. ஏன் அந்த பிள்ளைய பெற்றவங்க என்ன இப்போ 15 வயசா? அதான் நான் கேட்குறேன். அவங்களுக்கு காலத்துக்கும் இது வந்து நீயாவது ஜெயிலுக்குள்ளே போயிட்ட. ஆமாம். அவங்க வெளியிலேயே வச்சுக்கிட்டு அந்த சின்ன பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வலி இருக்குமே, வலி. ஆமாம். அப்போ அவனை இது பண்ண வேண்டியதுன்னா, இங்கே இன்னொருத்தர் யாரோ ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டே இருந்தது. அவர் எந்த ஒரு ஊரில், காட்பாடியா வேலூர்லேயே எங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பொண்ணு, 20 வயசு பொண்ணு, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் தப்பாக நடக்க சொன்னார். ஆமாம் 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 ஆமாம். அதாவது தெய்வ செயல்னு ஒருத்தர் திமுக காரர் அரக்கோணத்தில். அதுதான் நான் சொல்கிறேன். உடனே பாருங்க, திமுக தெய்வ செயல் கண்டிக்க வேண்டும், தண்டிக்கப்படலை, அவர் கைது செய்யப்படலை, நடவடிக்கை எடுக்கப்படலை. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவருடைய மனைவியா இருக்கிற இப்ப இந்த இளம்பெண் சொல்லுது. ஆமாம். இப்போ உடனே இப்போ வந்து அவர் திமுக காரர், இளைஞரணி பொறுப்புல நீ அப்போ நீ இதில் இருந்தீனாக்கா இதெல்லாம் பண்ணு அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை வந்து அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களோ சொன்னாங்களா இதெல்லாம் பண்ணுன்னு? அவனை இல்லை 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 இல்லை. அப்போ அவனுடைய தனி மனித வக்கரம் தானே அது. புரியுது. அப்போ அவரை கைது செய்யலை. ஏன் கைது செய்யலை? கைது செய்யணும், தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படணும். அப்போ நீ பண்ண குற்றத்துக்கு நீ உனக்கு தண்டனை அனுபவிச்சதுன்னு ஆகணும். அதாவதுண்ணே, ஏன் மறுபடியும் சொல்கிறேன் தம்பின்னா, இது எல்லாவற்றிற்கும் ஒரு கட்சியையோ ஒரு அரசியல் இயக்கத்தையோ ஒரு அரசையோ ஒரு முதல்வரையோ ஒரு மந்திரியையோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இல்லை, அவங்க முறையா நேர்மையா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஏன் நம்ம குறை சொல்ல போறோம்? செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு அழைப்பு, ஒரு ஃபோன் வந்து மாவட்ட டிஎஸ்பிக்கு வந்து, சரி, அவங்க அதன் பிறகுதான் அவங்க தனிப்படையை அனுப்புனாங்கன்னு ஊடகங்கள் எல்லாமே வெளிப்படையா பேசு. யார் அந்த அதிகாரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சரி, நான் விசாரித்தால் கூட வந்து இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் சந்தேகப்படுவீங்க அப்படின்ட்டு தானே இப்போ அண்ணன் வந்து சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆமாம். சிபிசிஐடி கூட இல்லை, சிபிஐக்கே ஒப்படைச்சாச்சு. சரி, அப்போ அது உண்மை வரட்டும். யார் செய்தார்களோ, யார் ஆர்டர் கொடுத்தார்களோ, யார் அடித்து கொள்ளுனாங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கட்டும். அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து இருக்குண்ணே. அது என்னன்னா, கள்ளச்சாராயம் குடித்து விட்டு இறந்தவர்களுக்கு ஒரு தலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் இல்ல, பிடிக்கல தம்பி அது. ஆமா. இப்ப வந்து ஒருத்தனை அடிச்சு உயிரோட கொன்னுருக்காங்க, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்படி இது சரி? அதுதான். இல்ல அது கள்ளச்சாராயம், அதை குடிக்கிறதே தப்பு. ஆமா, நீ நல்ல சாராயம் குடிக்கிறதே தப்பு. சில பேரை கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களுக்கு அது எதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குது தானே, இல்லையா? இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட வேண்டும்.
அப்படின்னு தான் நம்ம வேண்டுகோள் தான் ஒரு வைக்கலாம். குடும்பத்தோட ஆண் பிள்ளை அப்படிங்கிறவன் அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்கிற ஒருத்தன். அவனை நீங்க துடிக்க அடிச்சே கொன்னுட்டு அவன் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கறது எப்படின்னு நியாயம்? இல்ல நீங்க 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்களா 5 கோடி கொடுக்குறாங்களா அது வேற விஷயம். போன உயிர் வருமா? வரவே வராது. ஆமா, அதற்கு உண்டான நடவடிக்கை தான் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோள் மாதிரி என்னுடைய வேண்டுகோள். சரிதான். தெரியுதா? அடித்து கொல்லு அப்படின்னு கூட இந்த செக்ரட்டேரியட்ல இருந்து ஏதோ போன் வந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க கூட அடிச்சு கொல்லுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. விசாரிங்க முறையா இல்ல, எப்படியாவது விசாரிங்க அப்படின்னு தான் இருந்திருக்கும் பதில். முறையான்றது நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் போட்டு அதெல்லாம் போட்டு அவனை லாக்அப்ல வச்சு அப்புறமா அப்படிலாம் விசாரிக்கிறது. ஆமா, இது ஒரு ஏரியாவை கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு அடிக்கிறதுனாக்கா அது என்ன நியாயம்? அது ரொம்ப தப்பு. அதான் சொல்றேன் நான். அப்ப அந்த மாதிரி விசாரிங்கன்னு சொன்னதே இவங்க ரைட் ஓகே அவங்க செக்ரட்டேரியட்லேருந்து சொல்லிட்டாங்கப்பா, அதனால நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு கொள்ளலாம்ப்பா அப்படின்னு இவங்களாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் தானே. சரி, அரசுக்கு என்ன பிரச்சனை? யார் அந்த அதிகாரின்னு அந்த அதிகாரியை கைது செய்யறது, யார் அந்த காவல்துறை உயர் அதிகாரின்னு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது, இதெல்லாம் அரசுக்கு என்ன நெருக்கடி? ஏன் அது செய்ய மாட்டேங்குது? அப்ப என்ன சொல்லுவாங்க, இவங்க இல்ல, இவர் சொல்லல, அவர் சொல்லல அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் வருங்கிறதுக்காக தானே இப்ப சிபிஐ விசாரணையில் இப்போ உண்மையான அதிகாரி யாருன்னு கண்டுபிடிக்கப்படுவாங்கல்ல. அது சரி இல்ல என்ன, நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனையில அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்து, இதே திமுக அரசு அமைத்து, அருணா ஜெகதீசன் ஆணையம் சில காவல்துறை அதிகாரிகளினுடைய மோசமான செயல்பாட்டினாலதான் இந்த 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இவங்க மேலதான் நடவடிக்கை எடுங்கன்னு அறிக்கை கொடுத்துச்சு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சில அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷனே கொடுத்திருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு அவங்க என்னென்ன தீர்மானம் போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு அரசியல். அதுக்குள்ள எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். தெரியும். அதனால இதை பற்றி ஒரு கருத்து சொல்வதற்கு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற. நீங்க அரசியல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். எனக்கு அது தெரியல. அப்படி ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா அந்த 13 பேரை சுட்டவங்களுக்கு ப்ரமோஷன். அப்ப அதுல அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்த அறிக்கை குப்பையில் போடப்பட்டிருக்கு. அதன் மீது எந்த நடவடிக்கையும் திமுக அரசு இந்த 4 ஆண்டு காலத்துல எடுக்கல. ஆனா அந்த சம்பவம் நடந்தது அண்ணா திமுகவினுடைய ஆட்சி காலத்துல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னாங்க, நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. இட் மீன்ஸ் நான் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஆமா, ஷூட்டிங் ஆர்டர் நான் கொடுக்கல. அப்ப காவல்துறை அதிகாரிகள் தான் அப்ப கொடுத்துருக்கணும். மாவட்ட கலெக்டர் கொடுத்துருக்கணும். அப்ப அதிகாரிகள் முடிவெடுத்திருக்கணும். அதைத்தான் அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்றாங்க. ஆனா ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல? யாரு? திமுக அரசு. என்ன இவங்களுக்கு என்ன கட்டாயமோ யாருக்கு தெரியும்? அது சரி, அது தெரியாது இல்ல, நமக்கு தெரியாது இல்ல. நம்ம வெளியில இருந்து வாப்பிளிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்லிடலாம். இவர்களுக்கு என்ன கட்டாயம் இருக்கு அதுல அப்படின்றது தெரியாது இல்லையா? இப்போ நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா நிச்சயமாக அடுத்தது இந்த மாதிரி நடக்காதுன்றீங்களா நீங்க? நடக்கிறதுக்கு ஒரு சின்ன அச்சமாவது ஏற்படும்ல அரசு அதிகாரிகள். இருங்க, இப்போ சாத்தான்குளம் விவகாரத்துல அந்த ஈடுபட்டவர்கள் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, எல்லாம் சிறையில் இருக்காங்க. அப்ப அது இப்ப கன்விக்ஷன் ஆயிடுச்சா? அவங்களுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. ஆமா, ஆனா சிறையில் இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி கொண்டுட்டோம்னாக்க நம்ம சிறையில் இருப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் இவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னாக்க இவர்களுக்குள் அந்த அடித்து கொள்வது அப்படின்றது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணம், அதுதானே உண்மை. புரியுது. இதைத்தான் சொல்ல முடியும் நம்ம. சரி, சட்டம் கடமையை செய்ய வேண்டும். அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறது எல்லாரும் பாராட்டுறாங்க. புரியுது, எல்லாருமே கரெக்டு. சிபிஐக்கு கொடுத்தது நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது, சரியாக விசாரித்தாங்க, போலீஸ் சரியாக விசாரித்தாங்க,
சிபிசிஐடி சரியாக விசாரிக்கலை அப்படின்ற இது வரக்கூடாதுன்னு சிபிஐக்கு கொடுத்தாச்சு. சிபிஐ போய் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அது சரி. மாநில அரசு எதுவும் சிபிஐ இல்ல, உண்மையா பொள்ளாச்சி விவகாரத்துல எல்லாம் சிபிஐ நேர்மையா உழைச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஒரு சின்ன நம்பிக்கை தமிழ்நாட்டுல சிபிஐ மேல ஏற்பட்டிருக்கு. ஆமா, அதுதானே. இப்ப நான் இது பாருப்ப, என்னுடைய அதாவது கக்கன் ஐயாவினுடைய ரிலேஷன் ஒரு பையன் இருக்கு. அவருக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சான், பரமேஸ்வரன். அப்ப இவர் போலீஸ்ல இருந்தாராம். இந்த மாதிரி சித்தப்பாவோ பெரியப்பாவோ சொல்லி எனக்கு கிடைச்சிருக்கு, நீ வேற வேலைக்கு போ அப்படின்ட்டாங்களாம். என்ன அப்படின்னப்ப, நான் போலீஸ் மந்திரியா இருக்கேன், நீ நியாயமாகவே நீ செலெக்ஷன் ஆகி வந்தால் கூட நான் சொல்லித்தான் உனக்கு வந்துருச்சேன், அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். புரியுது இல்லையா? அந்த மாதிரி போலீஸுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ப்ரெஷர் கொடுக்காமல் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக பாருங்க, நீங்கள் சரியாக பார்க்கலைன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த அடிப்பதற்கு கொல்வதற்கு சட்டத்துல இடம் இல்லை, அதிகாரம் அவருக்கு இல்லை 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 இல்லை. நீங்க சினிமாவை பத்தி கேட்பீங்கன்னு நினைச்சிட்டு இங்க அதாவது என்ன, நான் உண்மையாவே நீங்க ஒரு ஒரு முதன்மை கதாபாத்திரம் ஏற்று நீங்க நடிக்க போறீங்க அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்கு தான் நான் அழைச்சேன். அதோட இது இந்த சம்பவம் குறித்து நீங்க முதல்ல திரைத்துறையிலிருந்து நீங்க பேசுறீங்க. எப்பவுமே திரைத்துறையில் என்ன, இது குறித்து பா ரஞ்சித் ஏதாவது ஒண்ணுன்னா குரல் கொடுப்பாரு, சூர்யா குரல் கொடுப்பாரு, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், சித்தார்த்து, கார்த்திக், இந்த மாதிரி எல்லாருமே திரைத்துறையில இருந்து ஒரு குரல் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த சம்பவத்துல யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் என்கிற நிறுவனம் சினிமா அவங்க ஆட்சியாளராகவும் இருக்காங்க, ஒரு பெரிய திரைப்படங்கள் எடுக்கிற திரைப்படங்களை வெளியிடுகிற நிறுவனமா இருக்காங்க, அதனால நம்ம அவங்கள பகைச்சிக்கிறது மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற. இப்ப நான் சொன்ன கருத்துல ஏதாவது இப்ப அரசாங்கத்தை பகைச்சிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல 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 இல்ல, அவ்வளவுதானே. அதாவது ஒரு கொலை நடந்திருக்கிறது. ஆமா, இது என் மனசாட்சி, எனக்கு மனசை வலிக்குது, அதைத்தான் நான் சொன்னேன். ஆமா, அது குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசணும்னு தான் அண்ணனை நான் அழைச்சிருந்தேன். இல்லை இப்போ நான் முதல்வர் அண்ணனை பார்த்தா கூட, அண்ணே இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, இந்த மாதிரி அடிச்சு கொள்றாங்க, அதனால நம்ம ஆட்சிக்கு தானே கெட்ட பேரு அப்படின்ற மாதிரி அண்ணங்கிட்ட சொல்லு. ஏன்னா முதலமைச்சர்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் தான். நிச்சயமா நிச்சயமா. அப்ப அவர்கிட்ட நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அப்புறம் என்ன, நிச்சயமா அவர் அண்ணன்னு கூப்பிட்டு நம்ம என்ன ஒரு தம்பி மாதிரி நான் சொல்ற கருத்தை கேட்டு அவர் பண்ணட்டும். நிச்சயமா. அடுத்தது அவரு அதுக்கு ரியாக்ட் பண்ணட்டும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கட்டும். உறுதியா இப்ப இந்த சிபிஐல புடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ். அதை எல்லாருமே பாராட்டுறாங்க. இருந்தாலும் இனிமேல் இப்படி நடக்காம நீங்க பாத்துக்கங்கண்ணே அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க முடியும். நிச்சயமான அண்ணே, உங்களுடைய அந்த திரைப்படம் கிராண்ட்ஃபாதர் திரைப்படம் ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு திரைப்படமா தமிழ் சினிமாவில் வரட்டும். அது ட்ரெய்லர் வந்தோன்னு நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சரி என்ன பாருங்க. ஆமா, ஏன்னா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்பில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சோழன் சொல்வீச்சின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை. சோழன் சொல்வீச்சு இன்னும் நிறைய அதனுடைய வீச்சு இன்னும் அதிகமாகட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமா. நன்றி, வணக்கம். வணக்கம்.